குட்டி குட்டி கிண்ணத்தில் சமைச்சு எடுத்து வச்சுறேன். இது நான் வீடியோ போடல, ஆனால் இங்கே இருக்குது அது. ஸோ அந்த மாதிரி சில ஜாமெல்லாம் வாங்கி வச்சுருப்பேன், போடுவேன் நினைப்பேன். பட் அப்படியே நான் வந்து அதை யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறேன். நான் இது புதுசாக வாங்கினது. இது பார்த்திங்கன்னா அந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் போடுற மாதிரி உள்ளது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாமான்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் இன்னொரு நாளைக்கு வீடியோவில் போகிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு டம்ளரில் வந்து அந்த டீ தூள்லாம் போட்டு ஹெர்ப்ஸ் அந்த க்ரீன் டீலாம் வந்து இந்த லீவ்ஸ் மாரி இருக்கும்லப்பா, அதை போட்டுட்டு தண்ணி போடலாம். அப்புறம் சீரகம். என்ன ஒரே கிளாஸ் ஐட்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது கடையெல்லாம் வைக்க போகிறேன்னா அப்படிலாம் கிடையாது. இந்த கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகழகாக அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன். அதை நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, சிலதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் இந்த பேக்கிங். இதுக்கு முன்னாடி இந்த பிளேட்டெல்லாம் வச்சுருந்தேன்ல, இது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஆகுது. இந்த இது எனக்கு ஒத்து வரல. என்னோட ஜன்னல்கிட்ட வைக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல சரியாக வரலைன்னு சொல்லிட்டு அதை பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அட்டை கொடுக்க சொல்லிட்டு. இதுக்கு பதிலாக பிளேட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு வுட்டில் ஒன்று வாங்கியிருக்கேன். நல்லா சூப்பர் முடியும். இவ்வளோ நேரம் அவங்க டிவி பார்க்குற வரைக்கும் நான் வந்து அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தேன். இப்போ மணி பாருங்கள், கிட்டத்தட்ட 11 மணி ஆகுது. எல்லாம் தூங்கினா தான் காலேஜுக்கும் ஆஃபீஸுக்கும் போனால், அதனால் அவங்களாம் பேக்கப் பண்ணிட்டு இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் ஏற கட்டி வச்சுட்டு, ஏன்னா நாளைக்கெல்லாம் கொஞ்சம் வேறு சில வேலையெல்லாம் வச்சுருக்கேன் நான். அது என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் பொங்கல் வேலையெல்லாம் தொடங்கிட்டீங்களா, செஞ்சிட்ருக்கீங்களா, எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு, ஏதாவது பொங்கல் வேலை அதோட. வணக்கம், வாங்க, நான் உங்கள் தோழி பிரியா ரமேஷ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தம்ப்நெயிலே தெரிஞ்சிருக்கும், ஹெட்லைன்லேயும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கிளாஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன கிளாஸ் ஐட்டம்ஸ் இருக்குது, அது எப்படி நான் வந்து க்ளீன் பண்ணிட்டு எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்ன ஒரே கிளாஸ் ஐட்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது கடையெல்லாம் வைக்க போகிறேன்னா அப்படிலாம் கிடையாது. இந்த கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி 2-3 வருஷம் ஆகுது. எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணி இதுமாரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து பேக் பண்ண போகிறேன். இதை பேக் பண்ணிவிட்டு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சில விஷயம்லாம் கிச்சனுக்காக வாங்கியிருக்கேன். அதெல்லாம் நான் ஃப்யூச்சரில் தான் போடுவேன். ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் பார்த்துட்டா அடுத்த கண்டென்ட் நான் அங்கே போகிறது. அதனால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு காட்டிடுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிக் பஜார், அதுக்கப்புறம் இந்த ட்ரியோலாம் வாங்கியிருந்தேன் நான். இந்த ட்ரியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்ன தான் நம்ம வாஷ் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு துரு பிடிக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா தெரியுதா, அந்த மாதிரி ரஸ்ட் ஆகுது. ஸோ அதுக்காகவே நான் எல்லாத்தையும் ஃபுல்லாக செட்டாகவே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலாம் அப்படின்ட்டு. இந்த ஜார்ஸும் அப்படி தான் பார்த்திங்கன்னா லிட்டெல்லாம் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், எவ்வளோ வாஷ் பண்ணாலும் அந்த மாதிரி ரஸ்ட்டாக இருக்குது. இப்போ எல்லாம் தொடச்சிட்டு எடுத்து உள்ளார வைக்கலான்னு சிலலாம் பாப்அப் ஜார்ஸ் இதெல்லாம் வாங்கி 10-12 வருஷம் ஆச்சு. ரீசெண்டாக வாங்கலை. இது ஒரு மாதிரி ஸ்கொயர் டைப்பில் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து விஜய கணபதி ஸ்டோர்ஸ் இருக்குல்ல, ஈஸ்வரன் கோயில், அங்கே வந்து வாங்கினேன் இந்த செட்டு. இது ரொம்ப வருஷமாக நான் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இதுக்காகவே நான் கொஞ்சம் மாற்றலாம், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஐடியாஸ்லாம் வச்சு எல்லாம் ஆர்டர் போட்டிருக்கேன். ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம பழசாக வச்சுருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி பேக் பண்ணி உள்ளார வச்சிடலாம். இந்த கிளாஸ் எல்லாம் நம்ம வந்து எப்போ தேவைப்படுதோ அப்புறம் லிட்டு கூட மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் யாராவது ஐடியா பண்ணி இந்த ட்ரியோவில் ஸ்கொயர் பார்த்தா நானும் ஆசைப்பட்டு வாங்கினேன். ஆனால் அதோட லிட்டு மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க, அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தரமானது தான், ஆனால் அதுவே இந்த இதுக்கு இருக்குது. அது இந்த மாதிரி ஃபுல்லாகவே கிளாஸில் வர மாதிரி இருந்தால் கூட ஓகேன்னு தான் நான் சொல்கிறேன். இந்த பாப்அப் ஜார்ஸில் வருது இல்லைப்பா, அந்த மாதிரி வாங்கிக்குங்க. இது வந்து உங்களுக்கு காட்டுறேன் நான். இதெல்லாம் வாங்கி இந்த லட்சணத்துக்கு இருக்குது இது அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்பெனியோட தான் இது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட நேம் சொல்ல விருப்பப்படலை நான். இருந்தாலும் இந்த மாதிரி டின்னு மாதிரி இருக்குல்லப்பா, அந்த மாதிரி லிட்டு கொஞ்சம் யோசித்து பார்த்து வாங்கிங்க. நான் பிக் பஜாரில் வாங்கினது என்னோட ஆரம்பத்தில் நான் போட்ட வீடியோவில் நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாப்அப் ஜார்ஸு, இந்த பீங்கானோடது காணம், இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு, இல்லை 12 வருஷம் ஆகுது. இது கூட காணா போயிட்டு பாருங்க மேலே. ஸோ எல்லாம் தூக்கி போட வேண்டாம், ஏதாவது பின்னாடி எனக்கு கிராஃப்ட் ஒர்க்குக்கு தேவைப்படலாம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெட்டிக்குள்ளெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதில் தான் பேக் பண்ணலாம், தனித்தனியாக பேக் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன் நான். இதுலேயும் பார்த்திங்கன்னா அதோட லிட்டெல்லாம் இருக்குது இந்த ட்ரியோடது. இனிமேல் இந்த ட்ரியோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்துச்சுன்னா நான் வாங்க மாட்டேன். நான் வந்து ரெடியாக இருக்குது இது. ஸோ இப்படியே தூக்கி எல்லா கிளாஸும் நம்ம அதுக்குள்ளே போட முடியாது. நான் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா காட்டுறேன். யாராவது பேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட மூடி தான் நல்லா இல்லை, ஆனால் கிளாஸ்லாம் நல்லா வெயிட்டாக சூப்பராக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம அதுக்கப்புறம் திங்க் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் கிச்சனில் இடம் பத்தாது. என் கிச்சன் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து நர்மதா சிஸ்டம் கேட்டுகிட்டே இருக்காங்க.
கிச்சனை ஓரளவுக்கு செட்டப்லாம் கொஞ்சம் மாற்றிருக்கேன். இந்த வருஷம் 2021க்குன்னு சில ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். விஷயம் இதெல்லாம் உங்களுக்கு காட்டலாம். கொஞ்சம் பிஸியாக தான் இருக்குது ஷெட்யூல்டு. இருந்தாலும் இதையும் நம்ம காட்டுவோம் அப்படின்னுட்டு நான் ஒன்று ஒன்றா பேக் பண்ணிட்டு இந்த பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பெரிய பாக்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டேன். ஏன்னா ஏதாவது பிஞ்சுக போகுதுன்னு சொல்லிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிங்க. இது நம்மளோட போரோசில் பாக்ஸ் தான், இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இதுக்குள்ளே தான் அடுக்கி வைக்க போகிறோம். ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அமேசானில் வந்து அட்டைப்பெட்டிலாம் நான் தூக்கி போடாமல் இதுமாரி வச்சு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்தமாரி பாட்டில் ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படியே மேலே அடுக்கி வச்சுருக்கிறது. 4 பாட்டில் இதுக்குள்ளே இருக்குது. அந்த கேப்லலாம் பார்த்திங்கன்னா அதோட கவர் வரும் இல்லையா, அந்த கவரை தூக்கி அதில் வச்சுட்டேன். அதேமாதிரி இந்த பாக்ஸ்லேயும் அப்படியே கரெக்டாக கீழே வந்து இந்த மாதிரி பெரிய பாட்டில் இது வந்து 1000 ml அதையும் இந்த மாதிரியே வச்சுருக்கேன். நான் இப்படியே வைக்காமல் அந்த பாக்ஸ்குள்ளே நம்ம வைக்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதையும் பார்த்திங்கன்னா கீழே இந்த மாதிரி 6 பீசஸ் பாட்டில் வச்சு அதுக்கு மேலே இந்த பாட்டில் எடுத்து வச்சாச்சு. ஏன்னா சின்ன சைஸ் இது. அதுக்கப்புறம் இந்த பாட்டில் இது இந்த மஞ்சத்தூள்லாம் போட்டு வச்சிருந்தாலும் கரை போகவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த கேப்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி அங்கங்கே கவர்லாம் வச்சுருக்கோம். கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் கிளாஸ் உடையாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பீங்கானை தூக்கி வச்சாச்சு. இப்போ இதெல்லாம் வைக்கிறதுக்கு செட்டு வைக்கிறதுக்கு தான் இப்போ பாக்ஸ் தேவைப்படும். போய் பார்த்துட்டு வரேன் இந்த அட்டைப்பெட்டி ரெடி பண்ணோம் அப்படின்னு. இந்தமாரி உங்களுக்கு பேக்லாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி காட் பாக்ஸ்லாம் தூக்கி போடாமல் வச்சுருந்தீங்கன்னா அதுமாரி பேக் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணிட்டு சரி வேறு எதாவது மாற்றுறோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதுமாரி பேக் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஜாரெல்லாம் வைக்கிறதுக்காக இந்த மிக்சியில் வந்து டப்பாலாம் போட்டு வச்சுருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாரோட டப்பாவே இருக்குது. ஸோ இதுதான் அந்த கம்பெனியோடது. வாங்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருந்தது. இப்போ வந்து இப்படி தான் இருக்குது. அது இதுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கலாம் அப்படின்னுட்டு அந்த பாக்ஸ் எல்லாம் அந்த பாட்டில்லாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த குரியட் செட்டோட பாக்ஸ்லாம் கூட பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்களா இந்த பாக்ஸ்லாம் கூட இருக்குது. அந்த ஸ்பைஸ் ரேக் பாக்ஸ்லாம் கூட எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கிளாஸ் ரெண்டும் உரசாமல் இருக்கிறதுக்காக இந்தமாதிரி நடுவில் அதுக்குள்ளேயே ஒரு அட்டை இருக்குல்ல, அதை பிச்சு இதுக்குள்ளே அப்படியே வச்சுட்டேன். இந்த இடம் தான் பாருங்கள் அந்த மாதிரி ஆயிடுச்சு இது. பட் நல்லாயிருக்கு அந்த கிளாஸ் இது. என் தொல்லை தாங்காமல் அப்பாவும் புள்ளியும் ஓடி போயிட்டாங்க. அதனால் நான் இந்த பாக்ஸ்லாம் இப்போ ஜாலியாக எடுத்து அடுக்கி வைக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் மேலே வந்து இந்தமாரி ப்ரௌன் கலர் செல்லோ டேப் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் சேர்த்து இதுமாரி ஒட்டி வச்சுட்டேன். ஸோ அந்த பெரிய பாக்ஸ்குள்ளே வைக்கும்போது இதுமாரி சின்னதாக கிளாஸ் ஐட்டம், இது மட்டும் இல்லை டம்ளரு, இந்தமாரி கிளாஸ் ஐட்டம்லாம் நீங்கள் பேக் பண்ணி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணுறீங்கன்னா இந்தமாரி பேக் பண்ணும்போது உள்ளார சின்ன அட்டையோ இல்லைன்னா கவரு இதெல்லாம் வச்சிங்கன்னா உடையாமல் இருக்கும். அது மேக்ஸுன்னு அதில் ஃப்ரீ கிஃப்ட் கொடுத்தாங்க இல்லையா, அந்த பாக்ஸ்குள்ளே வைக்கலான்னு கரெக்டாக இருக்குது. அந்த இதெல்லாம் வச்சாச்சு. இந்த இதெல்லாம் வச்சுட்டேன். ஸோ நடுவில் அந்த கேப் இருக்குது. இப்போதைக்கு இதை பயன்படுத்துகிற மாதிரி கிடையாது. இது வாங்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஃபேமஸ் இது. அப்போ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முருகன் ஸ்டில் ஹவுஸ் காமராஜ் சால் இருக்குல்ல, பாலாஜி தேட்டர்கிட்ட, அங்கே அதெல்லாம் தாண்டி இருக்குது அங்கே வாங்கினது இது. ஸோ கேப்புக்கு நடுவில் அது கொஞ்சோண்டு அட்டையெல்லாம் இது பண்ணி இதுக்குள்ளே நம்ம கேப்லாம் ஃபில் பண்ணிட்டோன்னா மூவ் ஆகாமல் இருந்துச்சுன்னா கிளாஸ் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு இதை நான் பயன்படுத்துகிற மாரி இல்லை, எல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. திருப்பி என்னோடய வீட்டுக்கு போகும்போது என்னோடய செல்ஃபுக்கு அடுக்கி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் அந்த ட்ரியோ வந்து தான் கொஞ்சம் அது மாதிரி இருக்குது. ஸோ அந்த வினிகர் போட்டு ஆயில் போட்டு கொஞ்சம் ரப் பண்ணோம்னா நமக்கு கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டிப்ஸ்லாம் நான் அப்புறம் வந்து என்னோடய வீட்டுக்கு போகும்போது அந்த ஆராய்ச்சிலாம் பண்ணி உங்களுக்கு காட்டேன். ஸோ இப்போ இதோட பேக் பண்ணி இதை எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் பேக்கிங். இங்கே இருக்கிற கிளாஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பொங்கல் ஒர்க்கு மாதிரி தான் இது. இவ்வளோ நேரம் இங்கே தான் உட்காந்துருந்தாங்க அப்பாவும் பையனும். என்னடி டிவி பார்க்கவும் இல்லை அப்படி இப்படின்னு. அப்புறம் எல்லாம் சேர்ந்து அதோட செல்ஃபோன் தூக்கிட்டு அதோட ரூமுக்கெல்லாம் போயிட்டேன். ஏன்னா இப்போ நான் வந்து வ்ளாக் எடுக்கிறேன். இதுக்கு முன்னாடி எடுக்கிற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அமைதியாக உட்காந்து டப் பண்ணுவேன். இப்போ வந்து இதோட சேர்த்து செய்யறதுனால இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவங்களுக்கு. பரவாயில்ல, எல்லாம் பழகிடும் அவங்களுக்கு. சூப்பராக பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் அதுக்குள்ளே அழகாக பக்குவமாக அதுக்குள்ளே அமைஞ்சு போச்சு. இது ஒரு வேலையும் கரெக்டாக இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து சீரியல்லாம் பார்க்க மாட்டோம், எல்லாம் நியூஸ் தான் பார்ப்போம். ஏன்னா சில பேர் கேட்பீங்க டிவி பார்க்குறவங்களாம் அனுப்பிட்டீங்களா பிரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் வந்து செல்ஃபோனில் எல்லாம் பார்த்துடும். டிவியெல்லாம் ரொம்பவே பார்க்குறது கிடையாது. ஸோ இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குது. இந்த ஹால் ஃபுல்லாகவே இந்த ஜாமான்லாம் எடுத்து வச்சுருந்தேன். இந்த வேலை முடித்தா தான் அடுத்தடுத்த வேலை செய்ய முடியும். இவ்வளோ நேரம் அவங்க டிவி பார்க்குற வரைக்கும் நான் வந்து அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தேன். இப்போ மணி பாருங்கள் கிட்டத்தட்ட 11 மணி ஆகுது.
எல்லாம் தூங்கினா தான் காலேஜுக்கும் ஆஃபீஸுக்கும் போகலாம். அதனால் அவங்களாம் பேக்கப் பண்ணிட்டு இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் ஏற கட்டி வச்சுட்டு, ஏன்னா நாளைக்கெல்லாம் கொஞ்சம் வேறு சில வேலையெல்லாம் வச்சுருக்கேன் நான். அது என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் பொங்கல் வேலையெல்லாம் தொடங்கிட்டீங்களா, செஞ்சிட்ருக்கீங்களா, எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு? ஏதாவது பொங்கல் வேலை அதோடு சேர்த்து இதுமாரி திங்ஸும் கொஞ்சம் ஏற கட்டுறோம்னா அதையும் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான். முக்கியமான அட்டைப்பெட்டி எதுவுமே நான் தூக்கி போடலை. அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் திருப்பி எடுத்து அடுக்கி வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கா. இப்போ மேலே நான் இருக்கிறது தான் அந்தமாரி அட்டைப்பெட்டி தான். இது வந்து இந்த போரசில்ல போன வருஷத்துக்கு வருஷம் தீபாவளிக்கு வாங்கின பாக்ஸ்லாம் அப்படியே இருக்குது. அதெல்லாம் தூக்கி மேலே அந்தமாரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம வச்சுக்கிட்டோம், பத்திரமா வச்சுக்கிட்டோம்னா நம்ம மூவ் பண்ணுற போது ஈஸியாக இருக்கும் நமக்கு. திருப்பி இதுமாரி அடுக்கி எடுக்கிறதுக்கு அதுமாரி ப்ரௌன் ஷீட்லாம் எடுத்து கொஞ்சம் வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் தான் நான் கையை வைக்கலான்னு இருக்கேன். இந்த மேலெல்லாம் ஹாட் கேஸ் பாக்ஸ்லாம் அடுக்கி வச்சுருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டே இருக்கேன். அப்படியே கொஞ்சம் க்ளீன்லாம் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் நான். அப்படியுமே எனக்கு டைம் பத்தல. ஒரு 10-11 மணி தான் ஆகும். இப்பயும் மணி பாவம்னா நான் என்ன சொன்னேன்னா, ஸோ இப்போ கையை வச்சோன்னா டைம் ஆகிடும். இதெல்லாம் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஏற்கனவே கொஞ்சம் செட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் வீடியோ போடுற ஜாமானும் இருக்குது. அந்த இருக்கு பாருங்கள், அந்த பேக்குள்ளே இருக்கிறதெல்லாம் போடணும். அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் வந்து எனக்கு தகுந்த மாதிரி அடுக்கி வைக்கணும். ஏன்னா கிச்சனில் வந்து அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன்னா, அந்த மாதிரி ஒரு ரேக் வந்து எங்கே வாங்கினேன் அப்படின்னா, லோக்கலில் வந்து கார்த்திக் ஃபர்னிச்சர் ட்ரீம் ஹவுஸ் வ்ளாக்ஸில் கூட போட்டிருப்பேன் பாருங்கள். அங்கே வாங்கினதான் இது வந்து கோட்ரேஜ் கம்பெனியோடது. இதில் அதிலே போட்டிருக்கோம் அந்த பேர். ஸோ இது வந்து எனக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ இந்த ஜாமான்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஆனால் இது வந்து அடுத்த வீடியோவில் தான் காட்டுவேன் நினைக்கிறேன். அந்த மாதிரி உட்டன் திங்ஸ்லாம் தனியாகவும் கடாயெல்லாம் தனியாக வச்சுக்கலாம். என்னோடய ஃபுட் ப்ராசஸர் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கு கீழே இந்த மாதிரி இருக்குது. ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். சிலதெல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சிடலாமான்மே பார்க்குறேன் நான். அந்த ஹாட் கேஸ் பாக்ஸ்லாம் பட்டர்ஃப்ளையோடது. எங்கள் 3 பேருக்கு தான் சாப்பாடு. அதனால் அப்பப்போ செஞ்சு குட்டி குட்டி கிண்ணத்தில் சமைச்சு எடுத்து வச்சுறேன். இது நான் வீடியோவே போடல, ஆனால் இங்கே இருக்குது அது. ஸோ அந்த மாதிரி சில ஜாமெல்லாம் வாங்கி வச்சுருப்பேன், போடுவேன்னு நினப்பேன். பட் அப்படியே நான் வந்து அதை யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறேன் நான். இது புதுசாக வாங்கினது. இது பார்த்திங்கன்னா அந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் போடுற மாதிரி உள்ளது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாமான்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் இன்னொரு நாளைக்கு வீடியோவில் போகிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு டம்ளரில் வந்து அந்த டீ தூள்லாம் போட்டு ஹெர்ப்ஸ் அந்த க்ரீன் டீலாம் வந்து இந்த லீவ்ஸ் மாரி இருக்கும்லப்பா, அதை போட்டுட்டு தண்ணி போடலாம். அப்புறம் சீரகம் தண்ணி குடிக்கிறீங்கன்னா இல்லை சீரகத்தை போட்டு ஹாட் வாட்டரில் அப்படியே வச்சிங்கன்னா இதுக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி உள்ளது. இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன். சின்ன சின்ன பொருளாக இருக்குது, அழகழகான பொருளாக இருக்குது. அதெல்லாம் நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அப்படியே போகிறேன். அதுமாரி நைஃபு கேக்குக்கு வாங்கினது, அப்புறம் அந்த குட்டி வாலியெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் தள்ளுவண்டு இருக்குல்ல, அது இருக்குது. அது அந்த மாதிரி பொருளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்து என்ன, இது கூட நான் புதுசாக தான் வாங்கினேன். இது ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குல்ல, அந்த செராமிக்கில் உள்ளது. இதெல்லாம் என்ன அப்படின்னு இந்த பேக்கரி ஐட்டம்னு தனியாக பிரித்து காட்டுறேன். ஏன்னா ஒரு பொருளும் நீங்கள் கேட்குறீங்க இல்லை எங்கே வாங்கினா தனியாக அதோட லிங்க்கும் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும்னு. இது வந்து கேஸ்ட் அண்ட் பெருசு ஒன்று சின்னது ஒன்று வாங்கியிருக்கேன். அதோட வந்து இந்த பாத்திரம் வாங்கியிருக்கேன். அதோட பிடிக்கிற ஹேண்டில் இதெல்லாம் வீடியோ வந்து ஷாப்பிங் ஹால் வீடியோ இப்போ நம்ம சண்முகப்பிரியா சேனலில் தான் போடணும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் ஃப்ரீயாக வந்தது. அது அந்த லைட்ரு ஃப்ரீயாக வந்துச்சு. ஸோ இதை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணாது பார்க்க அழகாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு ஜாமா தட்டு டம்ளர் எல்லாமே சிலலாம் எடுத்து வச்சிடலான்னு பார்க்குறேன். நான் இப்போயே பேக் பண்ணி ஒரு இடத்துல ரூமில் தேவையானது மட்டும் கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்றேன். இந்த வருஷமாவது ஏதாவது ஒரு கிளாஸஸ் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். யூடியூப்போடு சேர்த்து எப்பயுமே ஏதாவது ஒரு கிளாஸஸ் என்ன கிளாஸஸ் போகிறேன்னு எனக்கு என்ன தெரில. ஸோ ஏப்ரல் மேக்கு அப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாம். என்னென்ன கிளாஸ் திறந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. பட் இந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சு ஏற கட்டிட்டு அப்புறம் உங்களுக்கு நீட்டாக காட்டுறேன். ஏன்னா மேலே எல்லாம் அந்த கேரியர் பாக்ஸ் அந்த பாக்ஸஸ் எல்லாம் கூட இருக்குது. அதுக்குள்ளே இந்த செட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும். அது அந்த மாதிரி திங்ஸஸ்லாம் இருக்குது. கீழே வந்து அந்த கடாயெல்லாம் ஏற்கனவே வீடியோலாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பூந்தி கரண்டி, மணிக்காரண்டி பூந்திலாம் போகலாம். கீழே வந்து இந்த தட்டெல்லாம் வச்சுருக்கேன், இடியப்ப தட்டு அதெல்லாம் வச்சுருக்கேன். அதுமாரி பார்த்தீங்கன்னா கொலாண்டர்லாம் இருக்குது. இந்த பக்கம் கீழே வந்து அந்த கேஸ்ட் ஜாமான்லாம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வீடியோக்காக எடுத்து வச்சுருக்கேன். அட்டைப்பெட்டி வந்து இப்போ வந்து கிளாஸுக்கு நடுவில் வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன் நான் அதை. ஸோ கிச்சனை பார்த்தீங்கன்னா இப்போ நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்தமாரி அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன் நான். அதை நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. சிலதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் இந்த பேக்கிங். இதுக்கு முன்னாடி இந்த பிளேட்டெல்லாம் வச்சுருந்தேன்ல, இது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஆகுது. இந்த இது எனக்கு ஒத்து வரல. என்னோட ஜன்னல்கிட்ட வைக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல சரியாக வரலைன்னு சொல்லிட்டு அதை பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அட்டை கொடுக்க சொல்லிவிட்டு. இதுக்கு பதிலாக பிளேட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு வுட்டில் ஒன்று வாங்கியிருக்கேன். நல்லா சூப்பராக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நான் ஃப்யூச்சரில் விளாக்ஸ் மாரியே
முதல்ல வந்து இந்தமாரி ஷாப்பிங் ஹாலாக தனியாக பொருள் மட்டும் காட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் நீங்கள் சொன்னீங்க இந்தமாரி வ்ளாக்ஸுக்குள்ளே இப்படி காட்டுங்க நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. நான் இனிமேல் வ்ளாக்ஸ்குள்ளே ஷாப்பிங் ஹால் அப்படியே இந்தமாரி ஜாமானங்கள்லாம் வாங்கினேன். அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இன்னும் சில ஜாமெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு எப்படியும் 12 ஆகிடும் நினைக்கிறேன் என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கிளாஸ் ஐட்டம் வேறு எதாவது பிளேட்டு அந்த மெலமைன் பிளேட்டெல்லாம் வச்சுருக்கேன் இல்லையா, அப்போ அதெல்லாம் கொண்டு வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்பர் போடலான்னு இருக்கேன். மார்க்கர் பென் ஒருத்தரியாக எப்படியும் கொஞ்சம் நாள் ஆகும் நான் வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு. எங்களுக்கு எப்படியும் கிட்டத்தட்ட 1 இயர் ஆகும்னு நினைக்கிறேன். நான் கடைசியாக தான் நான் பார்க்குறேன் அந்த வீடியோ செக் பண்ணும்போது என்னன்னா நான் இன்ட்ரோவே கொடுக்கல. இன்ட்ரோ கொடுக்காம டைரெக்டாகவே நான் வந்து இந்த கிளாஸ் ஐட்டத்திட்ட போயிட்டேன். அப்புறம் இப்போ தான் செக் பண்ணும்போது ஐயோ நம்ம இன்ட்ரோவே கொடுக்கல. எனக்கு அப்பயே டவுட்டு, மத்தியானம் வேலை செய்யும் போது நம்ம வந்து இன்ட்ரோ கொடுத்த மாரி இல்லையே, நம்ம பேரை சொன்ன மாரி இல்லையே அப்படின்னு இப்போ தான் நான் செக் பண்ணேன். அதே மாதிரி அதில் செய்யவே இல்லை அந்த வேலை. அதனால் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதையும் நம்ம கடைசியாக உங்களுக்கு இதை போடுறேன். நான் ஏன்னா நான் அதை மறந்துட்டேன். இப்போயே மணி ஏற்கனவே சொன்ன மாதிரி 11 12 ஆகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட. ஸோ இப்போ வந்து நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். இல்லைன்னா நாளைக்கு இதுக்கு மெனக்கெட்டு ஒரு இன்ட்ரோ நம்ம ரெடி பண்ணணும். இதுமாரி பேசி செஞ்சேன்னா கொஞ்சம் உங்களோட நான் பேசின மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி ப்ளூபர்ஸ்லாம் தான் போடுங்க. இதுக்கு முன்னாடி ஷாப்பிங் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் அந்த மாதிரி காட்டினாலும் நிறைய ப்ளூபர்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஏன்னா நான் வந்து ப்ரைஸோடு தானே நான் சொல்லுவேன். இப்போ தானே நான் விளாக்ஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதையும் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் நான். ஸோ இப்போ ரியலாக வந்து எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராமுக்கு நம்ம வந்தாச்சு. நான் உங்களுக்கு குட் நைட் சொல்லிவிட்டு அது சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். இதுக்கெலாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை, அப்படி தானே? உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு.